இன்றைக்கி வந்து இவிஎஸ்சில் GE 3451 சப்ஜெக்டில் யூனிட் 1ல் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பயோடைவர்சிட்டியோட டெஃபினிஷன் என்னென்னா, the total number of plants and animals and microbes that may be found in given area, nation or continent on earth is referred to as biodiversity. அதாவது ஒரு பிளான்ட்டு, ஒரு அனிமல்ஸோ, ஒரு மைக்ரோபியல், ஒரு ஸ்பீஷியஸோ கூட்டுறது, அதாவது அதோட கணக்கை எடுக்கிறது தான் ஒரு ஏரியாவில், ஒரு நேஷனில் எடுக்கிறது, இல்லை ஒரு கான்டினென்ட்டில் எடுக்கிறது தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டிலே 3 டைப்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன? It refers to the variation of gene among groups and individuals of same species. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பீஷியஸில் அதோட வகையை சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ்னால் நிறையா ஃபிஷ் இருக்குது, கட்லா, ஜிலேபி, அந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வகை இருக்குல்ல, அதாவது வெரைட்டி, அதை தான் சொல்கிறாங்க. ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, இட் ரெஃபர்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் தட் மே பி ஃபவுண்ட் இன் த்ரெட்டன் ஏரியா ஆர் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் per ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டினா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வாழும். அதாவது கங்காரு வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்குது, அதனால அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்குதோ அது மாதிரி தான் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டினா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கிறது சொல்கிறாங்க. ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, இட் ரெஃபர்ஸ் த வேரியேஷன் வித்தின் எ கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம். அதாவது இது ஒரு கம்யூனிட்டியே சொல்லுதுன்றாங்க. ஆல்பா, பீட்டா, காமா. ஆல்பானா என்னென்னா த்ரெட்டன் ஏரியா வெரைட்டி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏ ஃபிஷ், பி ஃபிஷ், சி ஃபிஷ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆல்பாவில் இருக்குது, அது வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ பீட்டாவில் வந்து ஏ ஃபிஷ், பி ஃபிஷ் இருக்குது, ஆனால் டி ஃபிஷ்ஷுன்னு இன்னொரு ஃபிஷ் இருக்குது, அதாவது சி ஃபிஷ் அந்த இடத்துல கிடையாது. சேம் அமாங் தான். என்னென்னா 1 and 2 இது ரெண்டுலேயும் சேமாக இருக்குது, ஆல்பாலி பீட்டாலு. இப்போ காமாவில் எப்படின்னா இந்த 2 ஸ்பீஷீஸ்லையும் எது சேமாக இருக்கோ அது மட்டும் இருக்குது. உதாரணத்துக்கு ஏ அண்ட் பி வந்து 2 இதுலேயும் இருக்குது, ஆல்பாலி இருக்குது, பீட்டாலு இருக்குது, அது 2 மட்டும்தான் காமாவில் இருக்குன்றாங்க. அப்புறம் வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் 6 இருக்குது. கன்சம்ப்டிவ், ப்ரொடக்டிவ், சோசியல், எத்திக்கல் அண்ட் மாரல், ஆஸ்தட்டிக் வேல்யூஸ், ஆப்ஷனல் வேல்யூஸ். இதில் கன்செப்டிவ்னா என்னென்னா இட் கேன் டைரக்ட்லி யூஸ் வித்தவுட் பெர்மிஷன். அதை எடுத்துக்கலாம் நம்ம பெர்மிஷனே இல்லாமல். ப்ரொடக்டிவ்னா இட் கேன் நீட் பெர்மிஷன், நம்மளுக்கு பெர்மிஷன் வேணும். சோசியல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோசியலாக ஒரு பிளான்ஸ் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. என்னது? லோட்டஸ், துளசிலாம் நம்ம உடம்புக்கு நல்லது. லோட்டஸும் அதே மாதிரி தான். அனிமல்ஸில் கவ்வும் பீக்காக்கும் ரொம்ப நல்லது. எத்திக்கல் அண்ட் மாரல், அதாவது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் டு லிவ், உரிமை இருக்குது. ஆஸ்தட்டிக் வேல்யூனா இப்போ பார்த்திங்கன்னா டைகரை வந்து நம்ம புத்திசமாக கொண்டாடுவாங்க, அதே மாதிரி லைனை வந்து ஹிந்துசமில் கொண்டாடுவாங்க, நரசிம்மன் அந்த மாதிரி சொல்லி. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷனல் வேல்யூஸ்னால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு பி சேஃப். அதாவது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டு போகிறோம் அதுதான் ஆப்ஷனல் வேல்யூஸ். ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டினா அதாவது ஒரு குறிப்பிட்ட இனங்களை பாதுகாக்கும் ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 25 ஹாட்ஸ்பாட் இருக்குது ஓவரால் வேர்ல்டில். இந்த உலகத்தில் 25 இடத்துல இருக்குது. அதில் இந்தியாவில் மட்டும் 2 இடத்துல இருக்குது. எங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இந்த 2 இடத்துலையும் ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதே மாதிரி இந்தியா ஹேஸ் எ மெகா டைவர்சிட்டி நேஷன். இந்தியாவிலும் பெரிய ஸ்பீஷியஸ்லாம் நம்ம பாதுகாத்துட்டு வரோம். அதாவது 2000 ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அப்போ 47,000 பிளான்ஸ் நம்மள்ட்ட இருந்திருக்கு, 81,000 அனிமல்ஸ் இருந்திருக்கு, 7% ஆஃப் ஃப்ளோரா, 6.5% ஆஃப் ஃபானா, 5,000 ப்ளூமிங் பிளான்ஸ், 166 அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ், 12 மெகா டைவர்சிட்டி இன் இந்தியா. 12 இருக்குது. அதாவது ஓவராலாக நம்ம பார்த்தப்போ 25 இடத்துல இருக்கிறதுல 12 மெகா டைவர்சிட்டி நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இதில் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது? ஹேபிடேட் லாஸ், இனமே நம்மளோட ஹேபிடேட்னால லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பவுச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது நம்ம வந்து அனிமல்ஸை தேவைக்காண்டி அதோட இடத்த நம்ம போய் பிரிச்சுக்கிறோம்ல அது. மேன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது நம்ம வந்து அவங்களோட இடத்த பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹண்டிங் பண்ணுறோம்ல, அதாவது பவுச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப்னால் ஹண்டிங் பண்ணுறது. மேன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் நம்ம போய் அவங்களோட இடத்த பிடிக்கிறது. அதே மாதிரி எண்டமிக் ஸ்பீஷியஸ் அண்ட் என்டேஜ்டு, அதாவது அழிய போகிற ஸ்பீஷியஸை இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது ஒரு த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பீஷியஸோட ரொட்டேஷன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல உதவியாக இருந்திருக்கும். கன்வர்சேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதில் இன்சித்து, எக்ஸித்து. இன்சித்துனா என்னென்னா சேம் பிளேஸ் என்டேஜ்டு, அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இனம் அழிய போகுதுன்னா அந்த இடத்த எங்கே அது வாழுமோ, எங்கே அதோட வெதர் எங்கே அது செட் ஆகுமோ அந்த இடத்துலையே நம்ம பாதுகாக்கிறது. உதாரணத்துக்கு லயன், டைகர்லாம் இப்போ இந்தியாவில் இருக்குன்னா, பெங்கால் டைகர்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அதுக்கு வைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம பார்க்கு, சாங்சுரிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த இன்சித்துவை காப்பாற்றுறோம். கிட்டத்தட்ட பார்க் மட்டும் 89 நேஷ்னல் பார்க்ஸும் 500 சாங்சுரிஸும் இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
HC2 ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் என்டேஜர் அனிமல்ஸ். ஒரு ஸ்பீசியஸ் இங்கேருந்து அழிய போகுது, ஆனால் அந்த ஸ்பீசியஸ் அங்கே தான் உருவாச்சுன்னா அந்த ஸ்பீசியஸ் வேறு இடத்துல எங்கே இருக்கோ அதோட வெதரும் அதோட இதுக்கும் நம்ம ஏற்ற மாதிரி வைக்கிறோம். உதாரணத்துக்கு டீர்ஸ் வந்து மான் வந்து டெல்லி ஜூவில் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஓவரால் டாப்பிக்கோட இது. ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஹேவ் அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பியன்ஸ், ரேர் பிளான்ஸ், அனிமல்ஸ். ஹாட்ஸ்பாட்னா என்னென்னா அதான் சொன்னேன், அனிமல்ஸு, ரெப்டைல்ஸ்னால் டைகர், அலிகேட்டர், ஆம்பிபியன்ஸ்னால் பூச்சி, இந்த மாதிரி ரேர் பிளான்ஸ் அண்டு அனிமல்ஸ் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு மையப்புள்ளி தான் ஹாட்ஸ்பாட்ஸ். இதுதான் பயோடைவர்சிட்டி.